ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றி நான் சூப்பரான பயங்கரமான ப்ரோமோ 3 வந்திருக்கு. கூடவே நான் ஒரு சூப்பரான அப்டேட்டும் எடுத்து வந்திருக்கேன். என்னென்னா நாளைக்கு தான் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு போடுறதுக்கு. ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாமினேஷன் யார் யார் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி, அப்புறம் பண்ணது இப்போ வந்து காலையில் ஆல்ரெடி முடிஞ்ச மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க்கு இப்போ வந்து ப்ரோமோ 3 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது நானும் லைவில் பார்த்துட்டே இருக்கேன். தூக்கம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு தான் லைவ் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த ஒன்றுமே இல்லை. அப்புறமா வந்து சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு இந்த ஃபேன்ஸில் வந்து அந்த போல் போட்டாங்க. அதில் வந்து எந்த ஒரு நபர் மதியான சாப்பாடை வந்துட்டு யாருக்கு சமைச்சு கொடுக்கணும், எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னும் போது எல்லோரும் சேர்ந்து சௌந்தர்யாவை சொல்லிட்டாங்க. ஸோ அந்த விஷயங்கள் போச்சு. இவ்வளோ தான் பெருசாக போன விஷயங்கள். ஆனால் காலையில் இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கண் கலங்குற மாதிரி விஷயங்கள் போச்சு. குறிப்பாக வந்து நம்மளுடைய மஞ்சரி பேசின விஷயங்கள், அவங்க வந்து அவங்களுடைய சன் நிலவ் ரொம்ப சுட்டி பையன், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான பையன், ரொம்ப மெச்சூரிட்டியான பையன், அம்மா மேலே அவ்வளோ அன்பாக இருப்பானா. அப்புறமா வந்துட்டு அவங்களுடைய பார்ட்னர் பற்றி சொன்னாங்க, அவங்க அம்மாவை பற்றி சொன்னாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி தான் இந்த ப்ரோமோ 3 வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்துட்டு நம்ம ரயான் தான் படிக்கிற விஷயங்கள் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரயான் தான் முதல் ஜெஃப்ரி படிக்கிறத காமிச்சாங்க இல்லையா. ரயான் தான் வந்துட்டு பேசக்கூடிய விஷயங்கள் வந்துச்சு. ஆக்சுவலாக ரயானுக்கு டேடி இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு பெருசாக. ஏன்னா அதில் பேசும்போது வந்துச்சு லைவில் நான் பார்க்கும்போதே, நான் தான் அம்மாவை பார்த்துக்கணும், அம்மா வெளியே கூப்பிட்டுட்டு போகணும் நான் தான். பட் நான் இது ஷூட்டிங் இல்லாத டைம்லேயும் வந்துட்டு அம்மா வெளியே கூட்டு போக சொல்லுவாங்க, நான் ஏமாற்றுவேன், இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம இதை வந்து 8 சீசனாக பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி விஷயங்களை. ஆனால் திரும்ப அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்களா அப்படி கேட்டிங்கன்னா அது கொஷின் மார்க்காக தான் இருக்குது, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெஃப்ரி வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், நிறைய இடங்களில் வந்து அவங்க அம்மா பற்றி பேசிட்டாரு. அதேமாதிரி நான் முன்னாடி இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு நான் எதுவுமே பண்ணது கிடையாது, எங்கள் அம்மா சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், அம்மா எது சொன்னாலும் நான் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், என்னோடய வாழ்க்கை நீங்கள் ஏன் இது பண்ணின்னு சொல்லிட்டு எடுத்தறிஞ்சு தான் பேசுவோம். இப்போ நம்ம ரொம்ப இதுவாகிறான்னு எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் அவரே சொல்கிறாரு, நான் முன்னாடி ஒரு மாதிரி இருந்தேன் அப்படின்னு. அது வந்துட்டு நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் பட்டு, நீ வாடா, நீ தெரிந்ததுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போ, அங்கே வந்துட்டு வெளியுலக டச்சே இருக்காது, நீயும் வந்து திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் தான் உள்ளே அனுப்பியிருக்கார் போல இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் பேசுகிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வர டவுட்டு கிளியராக இதுதான் தெரியுது. இவர் தான் வந்து கண்டிப்பாக வந்து சாச்சனாவுக்கு கன்ஃபார்ம், அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. ஜெஃப்ரி மேட்ரு வந்து நம்மளுக்கு எப்போ தெரிய வருது, எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்துட்டு எது செஞ்சாலும் அதை வந்து கேட்குற மனப்பான்மையிலே நம்ம விஜய் சேதுபதி இல்லை. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவ்வளோ அட்டகாசங்கள் பண்ணியும் விஜய் சேதுபதி பெருசாக வார்னிங் கொடுக்கல, எல்லோ கார்டும் கொடுக்கல, ரெட் கார்டும் கொடுக்கல. அப்படின்னும் போது நம்மளுக்கே வந்து ஒரு டவுட் வருது, கண்டிப்பாக வந்துட்டு இது சிபாரிசு தான் அப்படின்றது. சரி, ஓகே, நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் வெடிக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒருத்தங்களுக்கு கார்டியனாக இருக்கும்போது நம்ம என்னென்ன செய்யணுமோ அவங்க தப்பாக நினச்சிப்பாங்கன்னு இல்லாமல் நம்ம கிட்டே இருக்கிற நேர்மையான விஷயங்களை எடுத்து வச்சாதான் அவங்களுக்கு புரியும். இல்லைனா நான் செய்கிறதான் கரெக்டுன்னு தான் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த விதத்தில் அவர் வந்துட்டு பெரிய தப்பை பண்ணிகிட்ருக்கார் நம்மளுடைய ஜெஃப்ரியோட லைஃப்லன்றது என்னோடய கருத்து. ஸோ ஜெஃப்ரி அந்த மாதிரி சொல்லி அழுது ஃபீல் பண்ண விஷயங்கள் போச்சு. அப்புறமா சௌந்தர்யா வந்துட்டு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் மிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கரி மேட்டர்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா உண்மையிலே கிரேட் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து அவங்க வந்து திடீர்னு பார்த்தா 15 லட்சம் போச்சுன்றாங்க. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த பொண்ணையும் வந்து அரவணைச்சி இந்த பொண்ணுக்காக இது பண்ணுறாங்கன்னா, உண்மையிலே எல்லா பேரண்ட்ஸுமே வந்துட்டு பெரிய ஒரு நம்மளுக்கெலாம் வந்து கடவுள் அவங்க தான் உண்மையிலே. ஸோ அதை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் மன்ஷிதா வந்துட்டு அவங்க அண்ணனை பற்றி சொன்னாங்க. அவங்க அண்ணன் வந்து 5 சொல்லி கூப்பிடுவாங்களா, அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் விஷால் அசினுக்கு பதில் இனிமேல் 5ன்னு கூப்பிட்றீங்களா அப்படின்ற கூப்பிடுவாரா, கூப்பிட மாட்டார். ஏன்பா நீங்கள் தர்ஷிகா கூட சுற்றிட்டு இருந்தீங்க, கடைசியில் தர்ஷிகா உன்னோட உண்மையான அன்புக்கு நன்றின்னு சொல்லி முடிச்சுங்க பாருங்கள். அவங்க நின்னீங்க, எனக்கு செம்ம காண்ட அன்றைக்கி. விஷால் அழகாக சொன்னார், தர்ஷிகா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா, உன்னுடைய அன்பு ரொம்ப ஜென்யூனானது, நான் அதுக்கு மரியாதை கொடுக்குறேன், உன்னுடைய அன்பான அந்த ஒரு ஜென்யூனான விஷயத்துக்கு நான் ஹெட்ஸ்அப் கொடுக்குறேன்னாரு. நன்றின்னு வேறு சொல்கிறார். சூப்பர்ப்பா, செம்மையாக இருந்துச்சு. ஸோ எப்படியும் பேசி அந்த பண்ண அனுப்பிச்சாச்சு. ரைட்ப்பா, நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்துச்சு. இப்போ அடுத்தது அன்ஷிதா. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும் வந்துட்டு அன்ஷிதா உங்களுடைய உண்மையான அன்பு எனக்கு ரொம்ப புரிஞ்சுது, கண்டிப்பாக இதுக்கு நான் வந்து ரொம்ப இதுவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் நினைக்கிறேன். என்னத்தை சொல்ல. ரைட். அதுக்கப்புறம் முத்துக்குமர் வந்து சொல்கிற விஷயங்கள் காமிக்கிறாங்க, ப்ரொமோக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவே இருக்கும்போது தெரிஞ்சு போச்சு. 26 வயசு ஆயிடுச்சு, இன்னும் நான் எங்கள் அம்மாவோட மடியில் படுத்ததே கிடையாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னார். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு குடும்பமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார், ரொம்ப உருக்கமாக. அவங்களுடைய நண்பர்களை பற்றியும் சொன்னார், அம்மாவை பற்றி சூப்பராக சொன்னார். அம்மா வந்துட்டு காலையில் இவர் வந்து எங்கேயோ வெளியே கிளம்புறதுக்கு அவசரமாக கிளம்ப வரான். காலையில் பேரிச்சு போனால் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குமோ அதை சாப்பிட்டு போகிறான்.
டேஸ்ட் நல்லா இருந்திருக்கு பேரிச்சம்பழம். திரும்ப ஈவினிங் வந்து பேரிச்சம்பழத்தை சாப்பிடலான்னு சொல்லிட்டு அதுலேருந்து எடுக்கிறாரா, பேரிச்சம்பழத்தில் கொட்டை இருந்திருக்கு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிருக்கு காலையில் அம்மா நம்மளுக்காக எந்திரிச்சு அதில் இருக்கிற சீடை கூட எடுத்து வச்சு போயிருக்காங்க. இவன் எப்படி அவசர அவசரமாக இருப்பான், அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு. சமல்ல அந்த விஷயங்கள் அங்கே சொன்னார். சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அதில் வந்துட்டு அம்மாவோட அப்பாவோட அந்த பாசங்கள் இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி எடுத்து சொல்லும்போது தான் அந்த செஞ்சாங்க பற்றியும் அவங்களுக்கு ஒரு பூரிப்பு கிடைக்கும். இப்போ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கே இவ்வளோ இருக்கும்போது செஞ்ச அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அது மேட்ரு அப்படின்ச்சு. இந்த மாதிரி போச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ இன்றைக்கி என்னங்க ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஃபேமிலி எப்போ வருவாங்க கேட்டிங்கன்னா எல்லாம் நாளைக்கு தான் போல இருக்குது. சரி, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு எந்தெந்த ஃபேமிலியாக வரப்போகுது அப்படின்ற அப்டேட் நம்மளுக்கு வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே 1 நாளைக்கு தீபக்கோட ஃபேமிலி ஃபஸ்ட்டு வரப்போகிறதா ஃபஸ்ட்டோ இல்லை, ஆனால் அந்த தீபக்கோட ஃபேமிலி கன்ஃபார்ம் நாளைக்கு வராங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது இன்றைக்கி சாயங்காலம் கூட நடக்கலாம், ஆனால் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் மஞ்சரி இன்றைக்கோ நாளைக்கோ மஞ்சரியோட ஃபேமிலி வர போகிறாங்க. ஸோ மஞ்சரியோட ஃபேமிலியில் கண்டிப்பாக வந்துட்டு நிலவ் ஆனால் அவங்களுடைய பெட்டர் ஆஃப் அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான் ஃபேமிலி தான் வர போகிறாங்க போல இருக்குது. ஸோ ரயானோட அம்மா சொல்லிட்டு இருந்தார். ஸோ அம்மா தான் வருவாங்க போல இருக்குது ரயானுக்கு. அதுக்கப்புறம் விஜே விஷாலோட ஃபேமிலி வரதான் வந்துட்டு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டே 1 ஃபஸ்ட்டு டே 1 வந்துட்டு இந்த 4 ஃபேமிலி வர போகிறதா வந்துட்டு நியூஸஸ் வந்திருக்கு. விஜே விஷால் ஆல்ரெடி அப்பாவை பற்றி சொல்லியிருந்தார். நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. இப்போ நான் அப்பாவை நான் காப்பாற்றணும்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அப்படி சொன்னதோடு சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ட்ராக் வேறு எங்கேயோ போய் ரோடு போய் ரோடு வரின்ற மாதிரி வந்துட்டு இப்போ வந்து எங்கெங்கேயோ போயிடுச்சு. இப்போ அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் உள்ளே வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு சத்தியமாக புரியல. இவரோட கேமை பற்றி இவர் என்ன அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனால் இந்த 4 பேரோட ஃபேமிலி வர போகிறதா வந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ தீபக் காலையிலேயே சொல்லியிருந்தார், நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னோட சன் இந்த பிக் பாஸோட ஒரு பெரிய ஃபேன், பயங்கரமான ட்ரையார்ட் ஃபேன். அவனுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் போகணும்னு ஆசை, இந்த கேமை வின் பண்ணணும்னு ஆசை, இந்த பிக் பாஸ் வீடை பார்க்கணுன்னு அவனுக்கு ஆசை. அதனால தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கே நான் வந்தேன்னு சொன்னார். அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்லையும் சொல்லியிருப்பார், இவரை வந்து பாராட்டி இருப்பார். இதெல்லாம் வந்து என்னுடைய சன்னுக்கு தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி உணர்வுபூர்வமாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு என்ன ஒருனா, நம்ம பையன் வந்து இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டோன்னு தன் தந்தையால் அதை கூப்பிட்டு போக முடியாது. அதுக்காக ஒரு கண்டஸ்டண்ட்டாக வராரு, உள்ளே வந்துட்டு இதெல்லாம் பண்ணி 75 நாள் இருக்கார். சொன்ன மாதிரி ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் கூப்பிட்டு செமையாக இருக்குல்ல, வேறு மாதிரி கொடுத்து வச்ச பையன் தான் அந்த தீபக் அவர்களுடைய சன். அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. மஞ்சரி வந்துட்டு உண்மையிலேயே அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுத்து வச்சவர். ஏன்னா சூப்பராக சொன்னாங்க, நான் வந்து வெளியே வந்து ரொம்ப ஐடியாலஜி பர்சன், அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே சுத்தமாக கிடையாது, எனக்கு எல்லாமே என் உலகம் எல்லாமே என்னுடைய கணவரும் என்னுடைய பையன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி சொல்லும்போதே அவங்க பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக வந்துட்டு மஞ்சரியோட சன்னை வந்து பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனாக. அதுக்கப்புறம் ரயான் அவங்க அம்மா, விஷால் ஃபேமிலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார், 2 வருஷமாக அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசவே இல்லையா, என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், பெரிய சண்டையாக இருக்குமா அப்படின்னா, பெரிய சண்டைலாம் இல்லை, என்ன ரிமோட் வந்துட்டு பிரச்சனை ஆகிடுச்சு, ரிமோட்டில் எங்களுக்கு 2 பேருக்கு பிரச்சனை வந்ததுனால அம்மா வந்து கோவப்பட்டாங்க, அம்மா இனிமேல் வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என் தங்கச்சிக்கிட்டே பேசலை. ஆனால் பாவிகளா, ஏயா உறவுகளை இப்படி ஒதுக்கி வைக்கிறீங்க. இப்போ வந்துட்டு எவ்வளோ அதாவது அதாவது பெண் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சண்டையே போடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆண் பிள்ளைகள் கூட அம்மா அப்பாவோட இருந்துருவாங்க, பெண் பிள்ளைகள் அடுத்த வீட்டுக்கு போகிற பசங்க, அவங்ககிட்ட சண்டையை போட்டு அவங்ககிட்ட பேசாமல் என்னத்தை நீங்கள் வாரி கட்டிக்க போகிறீங்க. அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரோட தம்பியை பற்றி சொன்னார், அவங்க அம்மா அப்பாவை பற்றி சொன்னார். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறது, ரொம்ப கேட்கறதுக்கு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்ருக்கேன். ராணுவோட ஃபேமிலியை வந்து ரொம்ப அவளை எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பையனை எப்படி தான் நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறதுக்கு நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இவரை மாதிரியே வந்துட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் எல்லாருமே ஜாலியாக இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு தீபக், மஞ்சரி, ரயான், விஜய் விஷால் இவங்களுடைய ஃபேமிலி தான் வரப்போகிறதா வந்து அப்டேட் வந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 பேரில் நீங்கள் யாரோட ஃபேமிலிக்காக காத்துட்ருக்கீங்க? மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.